சூரியன் முக்கியமாக கொஞ்சம் ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக பைசா கொடுக்க முடியல, நம்ம இன்னும் அடுத்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சூரிய தசை சூரிய புக்தியில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாதாரணமானவனுக்கு இல்லை. நான் 2 விஷயமா சொல்கிறேன். ஒன்று சாதாரண நம்மள மாதிரி இருக்க மனுஷங்களுக்கு, இன்னொன்று ரொம்ப பணக்காரர்களுக்கு. பணக்காரர்கள் என்ன பண்ணலாம், பஞ்சலோக விக்கிரகம் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு பிடித்த விநாயகர் விக்கிரகம், மெயினாக விநாயகர், முருகன், அம்பாள் அல்லது பெருமாள், இந்த விநாயகர் பஞ்சலோக விக்கிரகங்களை வாங்கி அதற்கு தகுதியானவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, என்ன பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க, தகுதியானவர்களுக்கு அதை கொடுத்தோமையானால், தானமாக கொடுத்தோமையானால் அவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக உண்டு. சார் என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், செம்பு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ இதே மாதிரி அழற்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் என்ன, மிளகு கஷாயம், மிளகு ஊற வச்சு சாப்பிட்றது, மிளகை வாயில் போட்டுக்கிறது, இதெல்லாமே செய்யக்கூடியது. அதனால் வரக்கூடியது, அதாவது சூரியனுடைய திசையில் சூரியனுடைய புத்தியில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிளகு கஷாயம் ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது, நன்மையை கொடுக்கக்கூடியது நமக்கு. அதே மாதிரி வெளியிடத்தில் இருக்கக்கூடியது, சூரியன் அதிகமாக இருக்குது, சூரிய தசை இருக்குது, சூரிய புக்தி இருக்குது, நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தரம் ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மலைவாச ஸ்தலத்தில் எந்த மலைவாச ஸ்தலத்துக்கு நீங்கள் போனாலும் ஒரு அம்பாள் கோயிலோ முருகன் கோயிலோ இருக்கோங்க. அந்த கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். எந்த மலைவாச ஸ்தானத்துக்கு போனாலும் அம்பாள் அல்லது முருகன் கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். இது நிச்சயமாக, இப்போ நம்ம சிவ பூஜை பண்ணுறோம்,